வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் என்னவா நினைக்கிறோம், என்னவா பேசுகிறோம், அந்த பேச்சும் அந்த நினைப்பும் தான் செயல்களாக மாறுது. அதுதான் ஒரு நேர்மறையான செயலுக்கும் ஒரு வெற்றிக்கும் அடிப்படையாக அமையுது. நம்ம டெய்லியும் ரொட்டீனும் காலையில் எந்திரிச்சு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட்டு நம்ம எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்மறையான சிந்தனைகளை நமக்குள்ள 4 தடவை சொல்லிக்கலாம், 5 தடவை சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நான் செய்வதெல்லாம் வெற்றி அடையும். எனக்கு எப்போவுமே நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்கும். என்றுமே நேர்மறையான மனிதர்களைத்தான் நான் பார்ப்பேன். நேர்மறையான விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். இதை எக்ஸசைஸ் மாதிரியும் ஒரு நடைப்பயிற்சி மாதிரியும் உங்களுக்குள்ளேயே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அப்போ அந்த நேர்மறை அப்படிங்கக்கூடிய பாசிட்டிவிட்டி உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும். அப்போ எந்த விஷயமானாலும் ஒரு எதிர்மறை எண்ணமும் நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு அதிகமாக வராது. அது எதிர்மறை எண்ணம் வராமல் இருந்தாலே இந்த நேர்மறை எண்ணமே எல்லா செயலிலும் வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றியை அடையணும்னா நம்ம கடைசி நிமிஷத்தில் கூட எத்தனையோ மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும். அந்த அதிசயங்கள் நம்ம நினைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி, அந்த நேர்மறையான எண்ணத்தில் தான் வரும். அப்போ நம்ம உடலுக்கு நாமளே சொல்லிக்கணும், பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள். அந்த நேர்மறையான எண்ணங்கள் சொல்ல 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 அந்த ஆழ் மனதில் நமக்கு ஒன்றுமில்லை, நம் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நேர்மறையாகத்தான் நடக்கும். இது ஒரு மனநல ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ்னு கூட சொல்லலாம். அப்போ சொல்ல சொல்ல உங்கள் ஆழ் மனது அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்கள் ஒரு தூக்கத்திலேயோ ஒரு சப்கான்ஷியஸாக இருக்கும்போது உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் உள்ள அழுத்தி வச்சது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல சிந்தனையாகவும் அது உங்களுக்கு செயலிலும் காண்பித்து உங்களை தொடர்ந்து வெற்றி அடைய வைக்கும். ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது